வெல்கம் பேக் டு வி ஸ்டுடியோஸ். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹிட் 3 மூவில இருந்து பிரேம வெலுவா அப்படிங்கிற ஒரு சாங் கேட்டு ரியாக்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா இந்த படத்துல நிறைய பேர் நிறைய விஷயத்த நோட் பண்ணிருக்கலாம். ஆனா நான் நோட் பண்ணது விஷயம் பாத்தீங்கன்னா நானி அண்ட் ஸ்ரீநிதி ஷெட்டியோட லவ் பாத்தீங்கன்னா பார்க்க செம்மையா இருந்துச்சு. எனக்கான ஒன்னே ஒண்ணுதான் ஸ்ட்ரிங்க் ஆனிச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லவ் ஜேர்னல் மூவி ரிலீஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்ட்ரிங்க் ஆனிச்சு. நீங்க படம் பார்க்கிறப்போ எந்த மாதிரி ஃபீல் ஆனீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ அந்த பாட்டை கேட்டு வைப் பண்ணலாம். ஆக்சுவலா தமிழ்ல கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் தெலுங்குல எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்ரீராம் வாய்ஸ்ல கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டாப் நாச்சா இருந்துச்சு. ஆனா தெலுங்குல எப்படி இருக்குங்கிறது தெரியல. வாங்க கேட்டு வைப் பண்ணலாம். Perfect gift for your loved ones. Sarigama Karwa Mini. అందుకే కకృతి పడ్డా. Let's not save it for later. నడత మన రూమ్ లో పడుకునేటప్పుడు ఏసీ ఫ్యాన్ రెండు ఆన్ లో ఉండాలి. పగలే నా వైపుకి నడిచే కలవా వెతికినా కరవరని వెతికినా சாங் உண்மையிலே செமையா இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லவ் சாங்னாலே ஒவ்வொரு லொகேஷன் போயிட்டு அந்த மாதிரி லவ் சாங் எல்லாம் கொண்டு வராங்க. ஒரு ட்ரெயின் ஜேர்னிலே என்ன மாதிரி ஒரு லவ் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. உண்மையா பாக்குறப்ப செமையா இருந்துச்சு. இந்த ஆக்சுவலா ஸ்ரீராம் வாய்ஸ்ல கேட்கறப்ப பாத்தீங்கன்னா உண்மையாவே கேட்டு செம வைபாரமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இன்னொரு அப்டேட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிட் 4ல நம்ம கார்த்தி நடிக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு ஒரு டோட்டல் அதாவது ஒரு 6 to 7 இது வச்சிருக்காருங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த கடைசி ஃபைனல் இதுல ஹிட் மூவில 1, 2, 3, 4 அந்த மாதிரி எல்லா மூவிலையும் நடிச்ச ஹீரோலாம் கடைசியா அவெஞ்சர்ஸ் த எண்ட் கேம்ல வர மாதிரி ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கொண்டு வர போறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 3-4 வருஷம் காத்திருக்கணும். எல்லாரும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆக்சுவலா இந்த பர்டிகுலரா இந்த சாங் செமையா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர் அதாவது நானி ஸ்ரீநிதியோட ஒரு லுக்கிங் இது பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கனெக்ஷன் பாக்குறப்போ பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. ஹைனானாங்கிற மாதிரி ஒரு மூவி ஒரு லவ் ஜேர்னலுக்கு கொண்டு போற மாதிரி ஒரு படம் எடுக்கணும். அதாவது நானி அண்ட் ஸ்ரீநிதி ஷெட்டியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். பேசிக்கலாம்.